நம்ம அகப்ப மாதிரிங்க அப்படி அள்ளி போடுறோம் அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணோம் அவங்க சொல்ற டியூனா அப்படியே அப்படியே கொடுத்துருக்குறோம் அவ்வளவுதான். ரீப்ரொடியூஸ் ஒன்றும் கிடையாது. அதுல வந்து நம்ம வந்து அது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியதான். இந்த மாதிரி இதை நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவ்வளவுதான். மற்றபடி நம்ம சாதிச்சுட்டேன்னு சொல்லி பெருமைப்பட ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த மட்டும். அண்ட் இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வந்து இவங்க பயங்கரமா வைப் பண்றாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இத பார்த்துட்டு போய் சிம்ரன் மேம் அண்ட் அந்த காம்பினேஷன் பாக்குறவங்க நான் பார்த்திருக்கோம். பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன கதை சொல்லணும்னா, அப்போ அந்த பாட்டு பாடுனீங்கல்ல, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது நான் திரை உலகத்துக்குன்னு பாடின 2வது பாட்டு. 2வது பாட்டு அப்படி இருந்தது. ஆனா உண்மையிலே வந்து இவரை பாட வச்சா அந்த பாட்டு ஹிட் ஆகும்னு நினைச்சு கூப்பிட்டாங்க பாருங்க. அந்த தரணி சார், அந்த எதிரும் புதிரும் பட டைரக்டர், அவர் தான் இவரை பாட வைக்கணும்னு அடம் பிடிச்சிருக்கிறார். அப்ப வித்யாசாகர் சார் ஒத்துக்கிட்டார், சார் கூப்பிடலான்ட்டு. போனவொன்னா பாடினோன்னா அவங்களுக்கு அந்த அது ஒரு இன்னோசென்டா ஒரு மாதிரி அந்த ஒரு பெரிய பாடகருக்குரியதெல்லாம் இருக்காது. அதுல இன்னோசென்டா இருக்கும் வாய்ஸ். அப்படியே இருக்கட்டும். நானும் பயம்னா பயம், அப்படி ஒரு பயம், நடுங்கிட்டு பாடினேன் நான். அது பாருங்க இப்ப இப்படி இருக்குது. நான் நினைச்சு பாக்குறேன், நான் எப்படி பயந்துட்டு பாடினேன் தெரியுமா? நான் அப்படியே பயப்படுற மாதிரி இல்லையா? மியூசிக் டைரக்டருங்க, அவர் பெரிய ஆளுங்க. நான் அப்பதான் போறேன், அதை கேட்டுட்டு பாடுறதுங்கிறது ஒரு இது இருக்கு, பயம் இருக்கும் தானே. பயந்து தான் பாடினேன். அது எல்லாம் அவங்களுக்கு தான் நன்றி. நான் எவ்வளவு பெருமை வந்தா கூட எனக்கு எல்லாதும் அவங்களுக்கு சார்ந்தது தான்.